அதை கண்டினியூ பண்ண நல்லா இருக்கும். ஷான், நீங்க ஏன் வந்து உங்களுடைய பிரம்மாண்டமான ஜோக்குகள் ஒரு ஜோக் நீங்க சொல்லக்கூடாது? அந்த கண்ணு டயாமீட்டர் அந்த மாதிரி கூட ஏதாவது கேட்கலாம். ஷான் எப்படி ஜோக் சொல்லுவாருன்னா, நீங்க ஒண்ணு பயங்கரமா கீழே விழுந்து சிரிக்கலாம், அப்படி இல்லைன்னா திருச்சி ஓடலாம். அந்த மாதிரி ஒண்ணு பயங்கர மொக்கையா இருக்கும், இல்ல பயங்கரமா இருக்கும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருக்கும். இல்ல ரொம்ப மொக்கையா தான் இருக்கும். இல்ல இப்போ சமுத்திரகனி சாரை பத்தி சொன்னாங்க, காலால நடிக்கிறாரு அப்படின்ட்டு. கையால நடிக்கிறதே கஷ்டம், காலால நீங்க புரியுதா? இந்த லெவலுக்கு, அதாவது நீங்க இவ்வளவு கீழ் லெவலுக்கு இறங்கி வந்தாதான் இந்த ஜோக்கை ரசிக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப வருத்தமா இருக்கு, ஏன் இதை கேட்கணும் அப்படின்னு. இல்ல இது என்னன்னா, இது அவர் கூட நீங்க கண்டினியூஸா இருந்தீங்கன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்னா, நீங்க பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. என்ன சொன்னாலும் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம். இல்ல அந்த அக்செப்டன்ஸ் வந்துடும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. நம்ம நான் ஒரு எக்ஸாம்பிள் சும்மா சொல்றேன். ஷான் வந்து ஃபர்ஸ்ட் ஆடியோ ரிலீஸ் அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் வந்து பாம்பேல நடக்க போகுது ஷான் அப்படின்னா, ஹை ஓகே சார், ஆடு பாம்பே விளையாடு பாம்பேன்னு ஸோ இதுதான் வந்து அது ஒரு என்ன சொல்றது, இதுதான் அந்த ஜோக்கோட குவாலிட்டி, அவ்வளோதான். பட் அதுக்கு நான் காப்பி ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா ஒன் டே ஐ நோ தட் புக் இஸ் கோயிங் டு பி a best seller. பாருங்களேன், அது நடக்க போகுது கண்டிப்பா. வேற ஏதாவது கேள்வி?